இன்றைக்கு தகப்பனார் தினமாக இருக்கனால அப்பா அம்மாரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஒருத்தராவது இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு முதல் 6,000 வந்து மேடையில் என்னை வாழ்த்துனதோடு சரி, என்னை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு கை யாரும் கொடுக்கல, என்னை யாரும் அன்பு செலுத்தலை, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்ல. எனக்கே நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு எப்படி செய்வீங்கன்னு யோசித்து பார்த்தேன். அதனால அப்படி செய்யாதீங்க. உங்கள் அப்பாவை எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. தகப்பனாரிடத்தில் காணக்கூடிய 5 சிறந்த பண்புகளை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். தகப்பனாகிய நீங்கள் உங்களிடத்தில் இந்த சிறந்த பண்புகள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லாவிட்டால் இந்த 5 சிறந்த பண்புகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பரலோகத்தில் இருக்கிற அப்பாவை இங்கே ஆண்டவராய் இயேசு நமக்கு மாதிரியாய் காண்பிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் இடத்துல ஒரு குறையுமே இல்லை. ஒரு பூரண சற்குணர். ஆமென் சொல்லலாமா? அவர் எப்படி பூரண சற்குணராக குறையே இல்லாதிருக்கிறாரோ அதுபோல நாமும் பூரண சற்குணராக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை விரும்புகிறது. அப்பா என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். அப்பான்னு ஒரு குழந்தை கூப்பிடும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காது. என்னை கூட பலர் அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக வைத்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பல இடங்களில் அநேகருக்கு ஒரு தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லாமல் இருந்தா, அல்லது உங்கள் தகப்பன் இந்த பூமி விட்டு பரலோகத்துக்கு போனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? தகப்பன் இல்லாத அனாதைகள் யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல பரம தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமம் சொல்கிறது அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நம்முடைய உள்ளங்களில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலையில் உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட இந்த பூமியில் ஒருத்தர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்க அப்பா உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், அல்லது உங்க அப்பா மரித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு தகப்பனா இருப்பேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:18 சொல்கிறத போல நான் அவர்களுக்கு தகப்பனா பிதாவா இருந்து அவள் நடுவில் உள்ளாவுவேன். அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உரிமை பாராட்டி சொல்கிறார், இவன் என்னுடைய குமாரன், இவள் என்னுடைய குமாரத்தி, இவள் பிள்ளை நான் அன்பாயிருக்கேன் என்று சொல்லி தேவன் நம் பேரில் அன்பாயிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்திற்கு தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடலாமா? அப்பா, அப்பா, ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ டாடி. அந்த அப்பான்னு நீங்கள் கூப்பிட்ட உடனே பரலோகத்திருக்கிற அப்பா உங்களை கட்டி பிடித்து என் மகனேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, நீ தாண்டா என் செல்ல பிள்ளை, நீ தான் என் மகள், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கி வருகிறது. அவருடைய சமாதானம் உங்களுக்குள் இறங்கி வருகிறது. அவருடைய கிருபை உங்களுக்குள் இறங்கி வருகிறது. அவருடைய தயவு உங்களுக்குள் இறங்கி வருகிறது.
உங்க வாழ்க்கை இருக்கிற பயத்தெல்லாம் அவர் எடுத்து போடுகிறார். உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். உடைய உள்ளங்கள் அன்பினால் நிரம்பி வழிகிறது. நம்முடைய பரம தகப்பன் தம்முடைய பொற்கரத்தினாலே உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து, அழாதே, கலங்காதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்டா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, என்றைக்கும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன், நீ என்னுடைய பிள்ளை, நீ தைரியமாயிரு என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற நல்ல தகப்பன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய பரம தகப்பனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் வரை அப்பா என்று கூப்பிடலாம். அப்பா என்று கூப்பிட்டால் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் கரம் பிடித்து வழி நடத்துவார், உங்களுக்கு துணையாய் நிற்பார், உங்களுக்கு ஒரு நாள் ஒரு குறையில்லாதபடி வழி நடத்துவார். இன்றைக்கு தகப்பனார் தினம். தகப்பனார் தினத்தன்று தகப்பனாரை குறித்த சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த குடும்பத்தில், உலகத்தில் ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், இந்த பரம தகப்பனுடைய மாதிரியை பின்பற்றி இந்த உலகத்தில் நாமும் ஒரு நல்ல தகப்பனாய் விளங்குவது எப்படி என்று சொல்லி சில நிமிடங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தகப்பன் தான் குடும்பத்தின் அச்சாரம், ஒரு தகப்பன் தான் குடும்பத்தின் அஸ்திபாரம். தகப்பனை இந்த உலகத்தில் தேவன் அவரை பிரதிநிதிப்படுத்த, அவரை வெளிப்படுத்த வைத்திருக்கிறார். தகப்பனை அவருடைய சாயலிலே உண்டாக்கினார். பெண்ணை மனுஷனுடைய விழாவில் எடுத்தார். ஆணை உண்டாக்கும் போது மண்ணிலிருந்து அடுத்து ஒரு அவரை மாதிரியே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகவே ஆண்கள் சகோதரர்கள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனை வெளிப்படுத்த, தேவனுடைய தன்மை உடையவர்களாக, தேவனுடைய குணத்தை உடையவர்களாக வெளிப்படுத்தீர்கள். குடும்பத்தில் ஒரு பிள்ளை அப்பா பார்க்கும்போது பரலோகத்திலிருக்கிற அப்பாவை பார்க்கிறது போல் இருக்க வேண்டும். பிசாசை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. யாரை பார்க்குற மாதிரி இருக்கணும்? அப்பா மாதிரி இருக்கணும். அந்த அப்பாவுடைய சாயலை நீங்கள் வெளிப்படுத்தணும். இன்றைக்கி கொஞ்சம் சாயல் வித்தியாசமாக இருந்தால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உருன்னு இருந்தீங்க, ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா நீ சொல்லுங்கள், நான் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவை போல் என்னை மாற்றும் ஐயா. அந்த தேவ சாயலை என் குடும்பத்தில் பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம கேட்க வேண்டும். அவை தோப்பன்மார்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு சிறந்த ஒரு 5 ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தகப்பனின் கரிசனை. தகப்பனின் கரிசனை. நம்முடைய பரலோகத்தின் அப்பா எப்படி இருக்கிறார்? நம்முடைய பரலோகத்தின் அப்பாவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர் அன்பே உருவானவர், அன்பிற்கு இலக்கணமாய், அன்புக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே தான் 1 யோவான் 4:8 சொல்லும்போது என்ன சொல்லுதுங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லலாமா? எப்படி இருக்கிறாங்க? தேவன் யாரா இருக்கிறார்? அவர் ஃபுல்லாக அன்பு தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பைபிளில் பிதாவை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அன்பு 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 தான் சொல்லப்படுகிறது. 1 யோவான் 3:1 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க, எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து நீங்க யாருன்னு கேளுங்க. நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள்னா நீங்க உங்களை போய் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் அவனுடைய அன்பு. ஒன்றுமில்லாத என்ன, தகுதியற்ற என்ன, எங்கேயோ கிடந்த என்ன, சேற்றில் கிடந்த என்ன, என்னை பார்த்து சொல்ற நீ தாண்டா என் பிள்ளை, உன்னை நேசிக்கன்னு சொல்கிறாரு. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. அப்படி என்றால் அந்த பிதாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், பிதா தன் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் அப்பா அன்பாய் இருக்க வேண்டும், அன்பை காண்பிக்க வேண்டும்.
அவன்தான் நல்ல தகப்பன், கரிசனை உள்ளவன், தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவன். ஆமா, மத்தேயு 3:17 வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 17:5 வாசிங்க. அவன் பேசுகையில், இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று, இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டாய். 2 முறை இயேசுவை குறித்து பிதா சொன்ன வார்த்தை தான் அது. ஒன்று அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, மற்றொன்று மறுரூப மாலையில் இருந்த பொழுது. என்ன சொன்னது? யார் சொன்னது? அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த சத்தம் யாரை குறித்து சொன்னது? ஒரே பேரான குமாரனாக இயேசுவை குறித்து சொன்னது. அந்த சத்தம் என்ன சொன்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். என்னைக்காவது உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லிக்கிறீங்களா? என்னைக்காவது உங்கள் பிள்ளையை பார்த்து இவன் தாண்டா என் செல்ல பிள்ளை, மேலே நான் பிரியமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் 100 லட்டு கொடுத்ததுக்கு சமானம். ஆமாம், நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறத விட உங்கள் பிள்ளையை பார்த்து இவன் என் செல்ல பிள்ளை, இவன் நான் ரொம்ப நேசிக்கிறேன், இவன் தான் பிரியமான குமாரன் சொல்லிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கொள்ளையில்லாத சந்தோஷம். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் எதிர்பார்க்கிறது பாசத்தின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள். என் அப்பா என் மேலே நேசமாக இருக்கிறார். நம்மெல்லாம் பசங்க கொண்டு டேய் வாடா, அவனை கூப்பிட்றத பார்த்தாலே சிங்கம் வந்திருக்குன்னு சொல்லி அவன் பயந்து ஓடி போகிறான். அப்பா வந்தானா வீட்டில் எத்தனை பிள்ளைகள் ஓடி போய், டே அப்பா வந்துட்டாங்களா, அப்பா வந்துட்டாங்க, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆமாம், அப்பா பார்க்கறக்கே பயப்படுறாங்க. ஆமாம், அப்பா வந்து கத்த பார்த்தா, சத்தம் போடுற சத்தத்தை பார்த்தா காட்டிலேருந்து சிங்கம் வந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்பா வந்தானா பிள்ளை ஓடி வந்து அப்பா காலை கட்டி பிடிச்சா அந்த அப்பா அன்புள்ள தகப்பன்னு சொல்லி அர்த்தம். அப்பா வந்தால் 100 அடி ஓடி ஒளிஞ்சிட்டானா இந்த அப்பா பார்த்தாலே பயமாக இருக்குதுன்னு அர்த்தம். தகப்பன் அன்பை பொழிகிறவன், தகப்பன் பாசத்தை பொழிகிறவன். உங்கள் பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லா வருடி கொடுத்து, நீ செல்ல பிள்ளைடா, நீ சமர்த்து குட்டிடா, நீ நல்லா இருப்படா, நான் உன்னை நேசிக்கிறேன்டா, ஐ பிலீவ் இன் யூ, நான் உன்னை நம்புகிறேன், நீ நல்லா ஜெயமாய் வருவாய். உன்னை மாதிரி புத்திசாலி யாருமே அட்ட மக்காண்டாலும் நீ அவனை பார்த்து சொல்லணும், உன்னை மாதிரி புத்திசாலி யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்ல வேணும். அப்போ தான் புத்திசாலியாக வருவான். நீ பையனை பார்த்து டேய் மக்கு உருப்பட மாட்டடா, நீ வேஸ்ட்டுடா, நீ குப்பை தொட்டி, ஏண்டா பிறந்த எனக்கு, போடா இங்கேயா போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா மைண்டு உள்ளெல்லாம் உடைக்கப்பட்டு வேதனைப்படும். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அப்படி சொல்லாதீங்க. நீ வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க, நீ மக்குன்னு சொல்லாதீங்க, உனக்கு படிப்பே வராதுன்னு சொல்லுங்க. அவனுக்கு 2 கூட்டத் தெரியலனாலும் உன்னை மாதிரி கணக்கில் கெட்டிக்காரன் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. அவன் நல்லா படித்து மேலே வருவான். ஆகவே நீ செத்து போடா, உருப்பட மாட்டடா என்றெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அந்த வார்த்தைகளுடைய உள்ளத்தை பாதிக்கும். உங்கள் பிள்ளைய கழுதைன்னு கூப்பிடாதீங்க, குரங்குன்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் குரங்கு மாதிரியே மாறிடுவான். ஆமாம், உங்கள் பிள்ளைய செல்ல பேரை சொல்லி அன்பு மகன், அன்பு மகளை நீங்கள் பிரியமாய் கூப்பிடுங்க. ராஜாத்தி என்னடா கண்ணே அப்படின்னு அன்பாக கூப்பிடுங்க. உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அன்பு வார்த்தையினால் வெளிப்படும், அன்பு நம்முடைய அரவணைப்பினால் வெளிப்படும். அவை உங்கள் அன்பை நீங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டிய எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை நம்ம அன்பில் வளர்த்தும் பொழுது அந்த பிள்ளை என்றைக்கு உங்கள் மேலே அன்பாக இருப்பான், என்றைக்கு உங்களை நேசிப்பான். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 31 உபாகமம் 1:31. தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமா, தகப்பனை குறித்து மோசே சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு தகப்பனாக இருந்தார். 40 வருஷம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பொழுது
தேவன் அந்த பிள்ளைகளை தோள் மேலே சுமந்து கொண்டு வந்தார். கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நமக்கு என்ன ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை தோளின் மேல் சுமக்கிறவர். அல்லேலூயா. 40 வருஷம் கால் வலிக்குதுன்னா உங்களை தோள் மேலே சுமந்தவர். உபாகம் 8 சொல்லப்படுகிறது, நீ உன் கால் வீங்கலை, ஷூ பழசாகலை, துணி பழசாகலை, அப்பாவுக்கு துணி இல்லைன்னா கூட உனக்கு புது புது துணி வாங்கி கொடுத்தவர், உன்னை தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்தவர். அல்லேலூயா. தகப்பன் தோளின் மேல் சுமக்கிறவன். பிள்ளை முறுமுறுக்கலாம், கஷ்டப்படலாம், குறை சொல்லலாம், ஆனாலும் தகப்பன் கரிசனை வெளிப்படுத்துகிறவன். தகப்பன் பிள்ளைக்கு 3 காரியங்களை தருகிறான். ஒன்று, he gives him identity. ரெண்டாவது, he gives him his DNA. மூன்றாவது, he gives him security. இந்த 3 காரியத்தை தருகிறவன் தான் தகப்பன். ஒரு பிள்ளை பார்த்து ஸ்கூலில் போகும்போது அந்த பிள்ளையோட அம்மா பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க, அப்பா பேர் என்னன்னு தான் கேட்பாங்க. இவன் யாருடைய பிள்ளை, இவன் யாருடைய குமார், இவன் அப்பா யாருன்னு கேட்பாங்க. தாய் பிள்ளைய 7-9 மாதம் சுமந்தா கூட தாயின் பெயர் அல்ல, தகப்பனின் பெயர், தகப்பனின் அடையாளம். Whose child is this? தகப்பனுடைய பெயரை அந்த பிள்ளை சுமக்கிறது. தகப்பன் தான் ஒரு பிள்ளைக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கிறான். ரெண்டாவது, தகப்பன் தான் அந்த பிள்ளைக்கு அவருடைய சுபாவத்தை தருகிறான், அவருடைய சாயலை தருகிறான். ஒரு குழந்தையை பார்த்து சொல்றாங்க, அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைடாவேம்பாங்க. அப்பனையே உரிச்சி வச்சுட்டு வந்திருக்கிறான். காரணம் அந்த அப்பாவுடைய சாயல் அந்த குழந்தைக்கு வருகிறது. சாயல் என்று சொல்லும்போது அப்பாவுடைய குணங்கள், சுபாவங்கள் வருகிறது. ஆனால் நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறபடினால அவருடைய தெய்வீக சாயல் நமக்குள் இறங்கி வருகிறது. எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள என்னுடைய அப்பாவின் சாயல், பரம தகப்பனின் சாயல். 1 யோவான் 3:2 சொல்லும் பொழுது, நான் இப்போ தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் இனி எப்படி இருப்போம்னு சொல்லி தெரியாது, ஆனால் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவரை போலவே மாறுவோம். அதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். இந்த பூமியின் தகப்பனுடைய சாயல்படி அல்ல, அவருடைய சாயல்படியே நாள்தோறும் நான் மறுரூபமாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை உங்க சாயலை மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல பரிசுத்தம், உம்மை போல அன்பு, உம்மை போல நீதி, உம்மை போல இந்த தெய்வீக சுபாவத்தில் நாளுக்கு நாள் மாற வேண்டும். இந்த பூமிக்குரிய மண்ணின் சுபாவம் என்னை விட்டு எடுபட்டு தெய்வீக சுபாவத்தால் என்னை நிரப்புவீராக. பரலோக தேவனின் சுபாவம் எனக்குள் இறங்கி வருவதாக. ஆகவேதான் நாம் தேவனை போல மாறுகிறோம். அவை முதலாவதாக நம்முடைய தேவன் கரிசனை உள்ளவர், எல்லா மேலும் அன்புள்ளவர், அந்த பாரபட்சம் இல்லாதவர். இந்த தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறோம். இரண்டாவதாக ஒரு தகப்பனுடைய கடமை. தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்கிறான், அதுதான் மிக முக்கியம். தகப்பனுடைய பொறுப்பு என்ன, தகப்பனுடைய உத்தரவாதம் என்ன, தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும். தகப்பனை 3 காரியங்களை சொல்லுவாங்க. A father is a priest, is a prophet, is a king என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தகப்பன் குடும்பத்தில் ஒரு ஆசாரியன், தகப்பன் ஒரு குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசி, தகப்பன் ஒரு குடும்பத்தில் ராஜா. மீண்டும் சொல்லுங்க, தகப்பன் ஒரு ஆசாரியன், பிறகு ஒரு தீர்க்கதரிசி, பிறகு ஒரு ராஜா. இந்த 3 ரோல் ஒரு தகப்பனுக்கு உண்டு. இந்த 3 காரியத்தை தகப்பன் செய்ய தேவன் எதிர்பார்க்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆசாரியரா இருக்கிறீங்க. ஆசாரியன் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாஸ்டர். யாருங்க? பக்கத்தில் பார்த்து அப்பா பாஸ்டர், நீங்கள் தாங்க எனக்கு பாஸ்டர் சொல்லுங்கள். நீங்கள் தான் குடும்பத்தில் ஒரு குட்டி பாஸ்டர். ஆமாம். அப்படின்னா என்ன? யோபு 1:5. பாஸ்டருடைய வேலை என்ன? பாஸ்டருடைய வேலை மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று அவர்களுக்காய் பரிந்து பேசுவதுதான் ஒரு ஆசாரியின் வேலை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு ஆசாரியன் அந்த குடும்பத்தை தேவ சமூகத்தில் நின்று அந்த குடும்பத்திற்காக பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம்,
பரிந்து பேசிக்கிறான். அந்த குடும்பத்தில் தேவ பிரசனம் இறங்கி வருவதற்கு அவன்தான் காரணமாக இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? பாஸ்டமா சொல்ல மாட்டேங்கிறாங்க. 7 மகன்களும் 3 பிள்ளைகளும் இருந்தார்கள். எனக்கே மறந்துச்சதுனால தான் அம்மாவை கேட்டேன். சரி, 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 10 பிள்ளைகள். ஆமாம், 10 பிள்ளைகளுக்காக 7 குமார்கள். இந்த யோபு வீட்டில் வழக்கு என்னன்னா 7 பேர்னால வாரத்தில் 7 நாளைக்கும் டெய்லி ஒரு பையன் வீட்டில் சாப்பாடு. அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், வீட்டில் அம்மாவுக்கு சாப்பிட்ற வேலை செய்கிற வேலையே இல்லை. 7 பசங்க டெய்லி அப்பா அம்மாவை விருந்துக்கு கூப்பிட்டுருவாங்க. ஆமாம், டெய்லி விருந்துக்கு போயிடுவாங்க. அப்பா யோபும் மிஸ்ஸஸ் யோபும் டெய்லி ஒரு பையன் வீட்டுக்கு சாப்பிட போயிடுவான். அந்த பையன் அப்பா அம்மா வராங்க, பிரதர்ஸ்லாம் வராங்க, நல்லா ஆடு மாடு அடித்து பெரிய விருந்து பண்ணுவான். ஆனால் அந்த யோபு என்ன பண்ணுவான்னா, டெய்லி அதிகாலையில் எழுந்து ஒரு பலிபீடம் கட்டி, நேற்றெல்லாம் பசங்க நல்லா சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க, பாவம் பண்ணியிருப்பாங்களோ, மன்னிங்க, பசங்க ஐஸ்வர்யம் அதிகமானதுனால தப்பாக பண்ணி மன்னிங்காண்டவரேன்னு சொல்லி அவளுக்காக ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் நின்று அழுது ஜெபம் பண்ணா. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஜெபம் பண்ணா. அப்பாவுடைய வேலை தான் குடும்ப ஜெபத்தை நடத்துவது. அப்பா, உங்கள் வீட்டில் பலிபீடம் கட்டி இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுற பொறுப்பு அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஜெபம் பண்ணுற பொறுப்பு அப்பாவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நிறையா வீட்டில் அப்பா ஜெபம் பண்ணாமல் அம்மா பார்த்து நீ ஜெபம் பண்ணுமா, நீ தான் ரொம்ப, அம்மா ஜெபம் பண்ண பாதி தூக்கத்தில் போயிடுவார். ஆமாம், அம்மா அங்கே எல்லாத்தையும் ஆசிரியம் சொல்லும் போது இவர் எங்கேயாவது கனவுல உலகத்தில் மிதந்துட்டு இருப்பார். அம்மா ஆமேன் ஆமேன் அப்படிம்பார். ஆமாம், நீ அப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. புருஷன் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். ஆண்டோட வார்த்தை சொல்லுக, புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண கடவர்கள். ஆபிரகாம் ஜெப வீரன், ஈசாக்கு ஒரு ஜெப வீரன். ஈசாக்கு மனைவிக்காய் ஜெபித்தான், ஆகையால் மனைவியின் கற்பத்தை திறந்தார். யோசேப்பு ஜெபிக்கிறவன், யாக்கோபு ஜெபிக்கிறவன், ஆகவேதான் கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். எல்லா புருஷன்மாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக என்னை பலிபடுத்தி இருக்க வேண்டும். சத்தமே காணவில்லை. இப்படிதான் ஜெபம் பண்றதா? நல்ல புருஷமார் நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெப ஆவி எனக்குள் இறங்கி வருவதாக. என்னை ஜெபிக்கவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், சபைக்காய் ஜெபிக்க வேண்டும், ஊழியத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெப வீரனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பலிபீடத்தை கட்டணுங்க. உன் மனைவிக்காய் ஜெபிக்கணும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வீட்டில் வியாதி வருதா? காரணம் வேலி இல்லை. வேலி தகர்ந்து கிடந்தா சாத்தான் உள்ள வருவான். வேலியுடைய வேலை யாரு? புருஷன்தான். புருஷன்தான் குடும்பத்துக்கு வேலியா வச்சிருக்கிறார். நீ இந்த வேலி சரியா அரைஞ்சனா உன் குடும்பத்துல பஞ்சம் வராது, வேலையில்லா திண்டாட்டம் வராது, வியாதி வராது, கஷ்டம் வராது. அந்த புருஷன் வேலி சரியா போடலைனாதான் குடும்பத்தை சாத்தான் தாக்குவான். கையை உயர்த்தி ஆண்கள்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டாம் ஐயா, என் குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு நாள் நான் சின்ன வயசில் என் பிள்ளைகள் டெரி சின்னதாக இருக்கும்போது அதிகால் எழுந்து முழங்கால் நிற்பேன். என் மகன் டெரி எந்திரிச்சிட்டு தேடிட்டு வருவான். தேடிட்டு வந்தான் என்னுடைய ரூமில் முழங்கால் நிற்பேன். அவன் என்னை தொந்தரவு பண்ண மாட்டான். அவனும் என் பக்கத்தில் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். இன்னைக்கு அந்த ஜெபத்தை நான் கைவிடல. அதிகாலையில் எழுந்து எனக்கென ஒரு ஜெப அறை இருக்கிறது. அந்த ஜெப அறையிலே உட்கார்ந்து 2 மணி நேரம் குடும்பத்திற்காக, சபைகளுக்காக, உங்களுக்காக திறப்பில் நிற்கிறேன். ஆகவே தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யார் யார் என்னென்ன ஜெபத்தை சொல்றாங்களோ அதற்காக அவனுடைய சமூகத்தில் நின்று மன்றாடுகிறேன். ஆண்டவர் அவ்வளமாக தான் புருஷர்கள் மேல நோக்கமா இருக்கிறார். புருஷன் ஜெபிக்கிறவன், குடும்பத்திற்காய் திறப்புல நிற்கிறவன். ஒரு வியாதி குடும்பத்தில் வரக்கூடாது, ஒரு சோதனை வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்று
மன்றாடி கேட்கிறவன். மீண்டும் ஒரு முறை கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்க அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நல்லா ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிக்கிற கிருபை தான். ரெண்டாவது, குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஒரு ஆசாரியனாக இருக்கிறது மட்டுமே. ஆசாரியனுடைய வேலை தேவனுடைய வழிகளை போதிக்க வேண்டும். ஆதியாகமம் 18:19 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் நினைத்ததான காரியம் என்னன்னா, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பான், வசனத்தை கற்றுக் கொடுப்பான், என்னை பற்றி போதிப்பான். அப்பா, உங்க பிள்ளைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவனா யாருன்னு தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 2:3-4 உபாகமம் 6:7 எல்லாம் சொல்லும் பொழுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய அறிவை கொடுக்க வேண்டும். ஆமா, நீ உலக பிரகாரமான கல்வியை கொடுக்கலாம், டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கலாம். அதெல்லாம் விட முக்கியமானது உனக்கு இயேசு பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறாயா? உன் பிள்ளைக்கு இயேசுனா யாருன்னு தெரியுமா? இயேசு அவனுக்காக சிலுவையில் மரித்தான் தெரியுமா? இயேசு அவனுடைய ஆண்டவன் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாயா? இதுதாங்க சத்தியம். இதை விட மிக முக்கியமான வேறு எதுவுமே கிடையாது. உன் பிள்ளைக்கு நீ 1000 கொடுக்கலாம், ஆனால் ஆண்டரை பற்றி கொடுக்கலன்னா ஒன்றுமே கொடுக்கல. நீ கொடுத்ததெல்லாம் வேஸ்ட். எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்த பெரிய சொத்து இயேசு பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. 8 வயசில் 10 வயசில் பைபிளை பிரசங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வசனத்தை நான் தான் முதல்ல வாசிப்பேன். எங்கள் சர்ச்சில் ஒருத்தரையும் பைபிள் வாசிக்க விட மாட்டேன். 10-12 வயசில் எனக்கு பைபிள் நல்லா தெரியும். எந்த வசனம் சொன்னால் டக்குன்னு எடுப்பேன். எனக்கு வேதத்தில் பிடிச்ச வசனம் 133:12. இளம் வயது முதற்கொண்டு வேத வசனத்தை நீ நல்லா அறிந்திருக்கிறாய். அதுதான் என்னை பற்றி சாட்சி. அப்பா அம்மா எனக்கு ஆண்டரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அப்பா என்னை சத்தியத்தில் நடத்தினாங்க, விசுவாசத்தில் நடத்தினாங்க. ஆகவே தான் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து இந்த வேத வசனம் தான், தேவனை அறிகிற அறிவு தான். அதுதான் என்னை இன்னைக்கு வாழ வைக்கிறது. எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் பெரிய சொத்து விட்டுட்டு போகலை, பெரிய இதை விட்டுட்டு போகலை. எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்து ராமன்னு சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கைகடிச்ச உன் பிள்ளைக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய சொத்து இயேசுவை பற்றிய அறிவு, தெய்வனை பற்றிய அறிவு. ஹல்லேலூயா. அதுதான் உன் பிள்ளைய வாழ வைக்கும், அதுதான் பிள்ளையை ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளையை நீ அப்படிதான் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும். ஒரு தகப்பன் தன் வீட்டுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். தீர்க்கதரிசினா என்ன? தன் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை சொல்லுவது, அவளை ஆசீர்வதிப்பது. Father is a prophet in the family. ஆதியாகமம் 49:1 சொல்லப்படுகிறது, யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து கடைசி நாட்களில் அவளுக்கு நடக்கிற காரியங்களை அறிவித்து அவளை ஆயத்தப்படுத்தணும். அன்னைக்கு யாக்கோபு சொன்ன தீர்க்கதரிசனம் இன்னைக்கும் நிறைவேறி வருகிறது. 12 பேருக்கு கரெக்டாக தீர்க்கதரிசனம் உரைத்தான். காரணம் என்ன? யாக்கோபு தன் பிள்ளைகளுக்காய் ஜெபித்தான், தன் பிள்ளைகளுக்காய் திறப்புல நின்றான். அவை தேவன் யாக்கோபுக்கு தன் பிள்ளைகளை பற்றிய வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி. நீ தீர்க்கதரிசனத்தை நாடி அங்கங்க ஓட வேண்டாம். உன் பேரில் தேவனுடைய தீர்க்கதரிசன ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அப்பா சொன்னபடியே நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அப்பா, நான் தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், நான் நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில ஜெர்மனி என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன் அப்படியே நடக்கும். அதுதாங்க தகப்பன். தகப்பனை என்ன சும்மா கர்த்தர் வைக்கல. நீ போய் நாளை தீர்க்கதரிசியை நாடுவதற்காக உன்னை தகப்பன் ஸ்தானத்தில் வைக்கல.
உன்னை தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நீ உன் பிள்ளைகளுக்கு தீர்க்க சொல்ல வேண்டும். அப்பா, தம்பி, மகனை, இந்த வழியில நட, இதில் நடக்காத, இதை படி, இப்படி செய், அப்படி நீ தான் உன் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உனக்குள் அந்த தெய்வீக கிருபையை வைத்திருக்கிறார். தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு தீர்க்கதரிசி. பிள்ளையாண்டானவன் நடத்த வேண்டிய வழியில நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தகப்பனுடைய வேலை தான் பிள்ளை எப்படி நடக்கணும், பிள்ளை என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எந்த ஸ்கூலுக்கு போக வேண்டும், என்ன படிப்புகளை படிக்க வேண்டும், நீ சொன்னு அதைப்படி அவன் செஞ்சா அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். என்னென்றால் தகப்பனுக்கு இந்த கிருபை தந்திருக்கிறார். தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, தகப்பன் ஒரு ராஜா, a priest, a prophet and king. ராஜாவுடைய வேலை என்ன? குடும்பத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதித்து தருகிறது. தன்னுடைய குடிமக்கள் பசியினால் வருந்து விடாதபடி ஒரு நல்ல ஆகாரத்தை தருகிறது. அதற்காக தான் அப்பாவுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். அப்பா நல்லா சம்பாதித்து குடும்பத்தை நல்ல நிலையில் வைக்கிறார். அப்பா வேலைக்கு போகாம வீட்டில் சோம்பேறியா இருந்தானா நீ தகப்பனா இருப்பதற்கு லாய்க்கில்லை. தகப்பன் வேலை செய்ய வேண்டும். தகப்பன் கடின உழைப்பு செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறையா தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் வேலை செய்து ஓவர் டைம் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகள் இந்த தகப்பனுடைய பிரயாசத்தை கனப்படுத்த வேணும். என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களே, என்னை இவ்வளோ படிக்க வைத்தாங்களே, என்னை இவ்வளோ மேலே கொண்டு வந்தாங்களே என்று சொல்லி பிள்ளைகள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தகப்பனுடைய கடின உழைப்பினால, பிரயாசத்தினாலே குடும்பம் போஷிக்கப்படுகிறது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தகப்பன்மாரே, உங்களுடைய கைகளின் பிரயாசத்திற்கு கர்த்தர் நல்ல பலனை தருவாராக. உங்களுக்கு நல்ல வேலைகளை தருவாராக. உங்களுடைய குடும்பத்தின் தேவையை சந்திப்பாராக. உங்களை ராஜாக்களாய் வைத்திருப்பாராக. ஒரு குறையும் இல்லாதபடி குடும்பத்தை நடத்த எல்லா கருவையும் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லாமா? அவன் ஒரு தகப்பன் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை தந்து ஆசீர்வாதத்தை தந்து குடும்பத்தை நடத்துகிறான். மூன்றாவது, தகப்பனுடைய கண்ணியம் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. தகப்பன் கர்த்தத்துவம். மூன்றாவது தகப்பனின் கர்த்தத்துவம் வாசிங்க. 1 பேதுரு 3:6. அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எபேசியர் 5:23 வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இரட்சகர். இரட்சகர்னா போஷிக்கிறவர், இரட்சகர்னா தேவையை சந்திக்கிறவர். அவர் குடும்பத்தில் தகப்பனுடைய வேலை குடும்பத்தின் தேவையை சந்திக்க வேண்டும். குடும்பம் ஒரு நாள் கஷ்டத்தில் வாழ விடக்கூடாது. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் தந்து போஷிக்க வேண்டும். மூன்றாவதாக தகப்பனை குறித்து சொல்லும் பொழுது தகப்பன் குடும்பத்திற்கு ஒரு கர்த்தத்துவமாய் இருக்கிறான். கர்த்தத்துவம் என்றால் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆகவே தான் 1 பேதுரு 3:6 சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அழைத்தார். என்னன்னு சொன்னாங்க? இன்னைக்கு யாரும் அப்படி சொல்ல நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. பேரை சொல்லி கூப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், இன்னைக்கு ஜான் வந்தாங்க, ஜான் போனாங்க. யாருங்க ஜான்? அவர் தாங்க என் வீட்டுக்காரு. தோத்திரம். ஆமாம், இன்னைக்கு அவருங்கிறதெல்லாம் மறந்துச்சு. நம்ம பேரை சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு புது கலாச்சாரம், போகட்டும். ஆனால் சாரால் ஆண்டவன் என்று சொல்லி பயந்திருந்தார். நான் புருஷன் குடும்பத்துக்கு ஒரு ஆண்டவனை போல இருக்கிறார். ஆண்டவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் தேவன். புருஷன் குடும்பத்துக்கு அந்த தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து நடத்துகிறார். அப்படின்னா ஒரு கர்த்தர். கர்த்தர்னா என்ன? இரட்சகர். அப்படின்னா என்ன? அவர் தான் தலை. தலைன்னா என்ன? தலை தான். உங்கள் சரீரத்தில் எதுங்க மேலே இருக்குது? தலை தான் இருக்குது. கழுத்து தலையை ஆட்டினாலும் தலை தான் மேலே இருக்குது. சில அம்மா சொல்கிறேன், நீங்கள் தலையாக இருந்துக்கோங்க, நான் கழுத்தாக இருந்து உங்களை எப்படி வேணுமானாலும் ஆட்டிக்கிறேன்னு சொல்லி ஆட்டி படைக்கிறாங்க. அது போகட்டும். ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் தலையாவது இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? தலை ஒரு சரீரத்துக்கு மிக முக்கியம். என்றால் தலை தான் தீர்மானங்களை எடுக்கிறது. தலை ஞானத்தின் இடம்.
தலை அறிவின் இருப்பிடம். தலைதான் ஒரு சரீரத்தை வழிநடத்தி, தலையில தான் கட்டளை பிறப்பிக்கிறது, தலையில தான் மூளை சரித்திருக்கிற ஒரு அவயத்துக்கு சொல்லுது, இதை செய், அதை செய், இதை செய்யாத, இப்படி போன்னு சொல்லி. தலை மிக முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் தலையாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லலாமா? தலையின என்ன? குடும்பத்தை வழி நடத்த வேண்டும், குடும்பத்துக்கு சரியான ஆலோசனை கொடுக்க வேண்டும், குடும்பத்தில் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் எடுத்தாலும், அம்மா நீ எடுத்துக்கோ. இன்னைக்கு சொன்னது போல் இன்னைக்கு நிறையா வீட்டில் புருஷன் பாவாடை சட்டை போட்டுருக்குறான், பெண்கள் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பேர் பெட்டிகோட் கவர்மெண்ட். ஆமாம், எல்லாம் அம்மா கட்ட விட்டுறாங்க. அம்மா நீ பார்த்துக்கோ, அம்மா எல்லாம் செய்ய. ஆமாம், எதுக்கு அவனை ஆம்பளையாக வச்சிருக்கிறாரு? ஆமாம், பைபிள் சொல்லி புருஷராயிருன்னு சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? ஆண்களுக்கு என்ன சொல்லுது? பி எ மேனா தீர்மானம் எடு, குடும்பத்தை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்து. நீ பாட்டுக்கு எல்லாம் அம்மா பார்த்துப்பான்னு சொல்லி நீ பாட்டுக்கு உட்கார்ந்துக்காத. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நீ செய்ய வேண்டும். உனக்கு ஆண்ட பொறுப்பு கொடுத்துருக்கா, குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு, பிள்ளையாண்டானவன் நடத்த வேண்டிய வழியில நடத்தக்கூடிய பொறுப்பு, உத்தரவாதத்தை அப்பா உன் கையில ஆண்ட கொடுத்திருக்கிறார். இந்த பரலோக தகப்பனிடத்தை தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாரின் மேல் கட்டுகிறான்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்க புத்தி உள்ள மனுஷரா, புத்தி இல்லாத மனுஷரா? புத்தி உள்ள மனுஷன் வீட்டை கட்டுறான். ஆமா, எப்படி? ஆண்டோட வார்த்தையின்படி கேட்டு, ஆண்டோடத்தில் ஞானத்தை கேட்டு, ஆண்டோடத்தில் ஆலோசனை கேட்டு, ஆண்டவரே என் வீட்டை எப்படி கட்ட வேண்டும், என் வாழ்க்கை எப்படி கட்ட வேண்டும்னு சொல்லி அந்த வீட்டை கவனமாக கட்டுறான். ஏனென்றால் பெருமழை வரும், பெரும் காற்று அடிக்கும், புயல் வரும். அந்த புயலின் மத்தியில் வீடு அழியாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உறுதியான அஸ்திபாரம் இருக்க வேண்டும். சரியா அந்த வீட்டை கட்ட வேண்டும், வசனத்தின் மேல கட்ட வேண்டும், சத்தியத்தின் மேல கட்ட வேண்டும், நீதியின் மேல அந்த வீட்டை கட்ட வேண்டும். அப்பதான் அந்த வீடு அசையாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்பதான் அந்த வீடு புயல் நடுவில் அது உறுதியா இருக்கும். காரணம், இவன் தேவ வசனத்தின் மேல கட்டுகிறான். ஆகவே ஒரு புருஷன் அந்த தெய்வீக ஞானமுடையவனாக இருக்க வேணும். நிறையா புருஷங்க நம்ம பயந்தாங்குழிகளாக இருக்கிறாங்க. யாராவது ராத்திரி காலிங் பில் அடித்தா அம்மாவை எழுப்பி விட்டு நீ போய் பார்த்துட்டு வா, யார் கதை திட்டுறான். இவருக்கு என்னென்ன பயம், முன்னாடி போய் கதவை திறக்கிறது. சரியான பயந்தாங்குழியாக இருக்கிறான். ஆமாம், நீ எல்லாம் எப்படியா குடும்பத்தை நடத்த முடியும்? புருஷன் தைரியசாலியாக இருக்க வேண்டும், புருஷன் எல்லாவற்றுக்கும் முன்னாடி நிற்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்தை சத்தியத்தின் பாதையில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வாழ்க்கை மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க வேண்டும். தகப்பனுடைய மிக முக்கியமான வேலையை பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இடத்துல எப்போதும் இடத்துல ஆலோசனை கேட்பாங்க. மூத்த மகன் கிறிஸ் எதை செய்தா இருந்தாலும் என்கிட்ட டேடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு எனக்கு கைடன்ஸ் கொடுங்க, என்ன செய்யட்டும்னு கேட்பான். அவனுக்கு ஆலோசனை கொடுப்பேன். இன்றைக்கி பெரிய பாஸ்டர் தான், அதனால் எங்கிட்ட ஆலோசனை. 2ஆவது மகன் என்கிட்ட உட்காந்து பேசும். 2 பிள்ளைகளும் என்கிட்ட மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க. அவங்களிடத்துல நான் நேரம் செலவழிப்பேன். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவளை நேரம் செலவழித்து வாழ்க்கையில் கைட் பண்ணுவேன். அவளுக்கு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். எது சரி எது தப்பு. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவளுக்கு எல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறேன். வாழ்க்கையில் சத்தியம் எது, உண்மை எது, ஏன் பொய் பேசக்கூடாது, ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், செக்ஸ்னா என்ன, ஏன் தவறான ஆட்களோட சேரக்கூடாது, எப்படி மற்ற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க தவறான வழியில் நடத்துவாங்க, நீ உங்கள் கற்பை ஜீவிதத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க படிக்கிற ஸ்கூலெல்லாம் மோசமான ஸ்கூல். நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அவங்களுக்கு வேற உலகம் வேற மாதிரி சொல்லி கொடுத்துரும். அவன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேன். நடுதனைக்கு 2 பிள்ளைகளும் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அதை விட வேற பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் தகப்பனு கிடைக்கிற மிகப்பெரிய ரிவார்ட். காரணம் என்ன? நேரம் எடுத்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நெறிகளை கற்றுக் கொடுக்கிறோம். வேல்யூஸ் ஆஃப் லைஃப்,
வாழ்க்கையின் கல்வி, எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி சாட்சியாய் வாழ வேண்டும், எப்படி பாவத்தை ஜெயிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதனால இன்றைக்கும் சாட்சியா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை ஆண்டானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அப்பொழுது முதிர் வயதிலும் எங்கள் வீட்டில எல்லாம் அந்த காலத்தில் குச்சி வச்சுருப்போம். உங்கள் வீட்டில் குச்சி இருக்குதா? உங்கள் வீட்டில் பரம்பு இருக்குதா? இல்லைன்னா இன்றைக்கி போய் ஒன்று வாங்கி வையுங்க, சரிங்களா? ஆமாம், இன்றைக்கெல்லாம் இருக்கிறதே 2. அது எப்படி அடிக்கிறதுங்கிறாங்க. நான் அப்படி தான் அடித்து தான் வளர்த்துனேன். 2 பசங்களும் நல்லா அடி வாங்கினாங்க. இன்றைக்கி பாஸ்டர்ஸ் நல்ல பாஸ்டராக இருக்க காரணம் நல்லா எங்கிட்ட அடி வாங்கினாங்க. நானும் அடி வாங்கியிருக்கிறேன். எங்கள் அப்பானே சும்மாவா விட்டாங்க, ட்ரம் குச்சி வச்சு அடித்தாங்க ஐயா. அதை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், வடாங்க அப்படின்னு எடுத்து அடித்தாங்க பாருங்க, ட்ரம் குச்சி. வீடு சுற்றி சுற்றி ஓடினேன், மறக்கவே மாட்டேன். ஆமாம், அப்படியெல்லாம் அடித்ததுனால தான் இன்றைக்கி நல்ல ஊழியக்காராக இருக்கிறோம். ஏமா இங்கே அடி வாங்கியிருக்கிறான்னு கேளுங்க. ஆமாம், வாங்கியிருக்கிறாங்க. சிலரெல்லாம் தலையாட்டுறாங்க. நல்லது. பரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். பரம்பு பிள்ளையினுடைய நெஞ்சில் இருக்கிற மதியனத்தை எடுத்து விடும். அந்த சிற்சை அவனை கத்தருக்கேற்ற பக்தியில வளர்த்தும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் எடுத்து ரொம்ப செல்லமாக இருக்காங்க. இருக்கிறதே ஒன்று, அதை எப்படி அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடிக்கலைன்னா நாளைக்கு உன் தலைமையில் ஏறி உட்காந்துக்கும். ஆமாம், இன்னைக்கு அடிச்சுன்னா நாளைக்கு நல்ல பிள்ளையாக வளருவான். பைபிள் அப்படி தான் சொல்லு. இன்னைக்கு உலகம் வேற மாதிரி சொல்லுது. உலகம் பிள்ளையை அடித்தா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடும். அமெரிக்காலெல்லாம் பிள்ளை அடிக்கவே முடியாது. அமெரிக்கா பிள்ளை அடித்த உடனே பிள்ளை ஃபோன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் பிள்ளையை தூக்கிட்டு போய் அவன் வேற எங்கேயா விட்டுருவாங்க. அதனால் அப்பா அம்மா கஷ்டம். நல்ல வேளை நம்ம நாட்டில் அந்த சட்டம்லாம் வரல. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம நாட்டில் இன்னும் அந்த சுதந்திரங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலே, சிற்சையிலே, அன்பில் அதாவது கோபப்பட்டு அடிக்கக்கூடாது. ஆமாம், அப்பாவுக்கு அம்மா மேலே ரொம்ப கோபம். அம்மாவை எப்படி அடிக்குதுன்னு தெரியல. அதனாடி இந்த பிள்ளைய கூட, ஏய் ஜாய் இங்கே வா, அடி, இப்படி பண்ணியா? அவன் ஒன்றுமே பண்ணுங்க, ஏப்பா அடிக்கிறீங்க, நீ பண்ணி அடி, தப்பு அப்படின்னு போட்டு அழுவும். அது பாட்டுக்கு அழுகு. நான் ஒன்றுமே தப்பு பண்ணலையே, அப்பா நீ இப்படி போட்டு வாங்குவான்னு வாங்குறாங்களே. அது அப்பா பிள்ளை அடிக்கலை, அம்மாவை அடிக்கிறதுக்கு பதிலாக பிள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், பிள்ளைய தவறு செஞ்சால் தான் அடிக்கணும். தவறு இல்லாமல் பிள்ளைய நீங்கள் வேற யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை பிள்ளை மேலே காண்பிக்கக்கூடாது. அந்த பிள்ளையை நீங்கள் சத்தியத்தில் நடத்த வேண்டும். 4வதாக தகப்பனின் அவ்விதமான கண்ணியம். தகப்பனின் கண்ணியம். நீதிமொழிகள் 22:1 வாசிங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஆங்கில வேதாமத்தில் அழகாக இருக்கிறது. வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். A good name is to be chosen than lot of riches என்று சொல்லி வரும். அதிகமான ஐஸ்வர்யத்தை காட்டிலும், அதிகமான பெரிய செல்வத்தை காட்டிலும் ஒரு நல்ல பேர் ரொம்ப மிக முக்கியம். பிரசங்கி 7:1 விதமாய் சொல்லுகிறது, வாசிங்க. பரிமள தைலத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே நல்லது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பரிமள தைலம் நல்ல வாசனை வீசுது. அந்த சென்ட் பாட்டிலை விட ஒரு நல்ல பேர் தான் மிக முக்கியம். உங்கள் பேரை காப்பாற்று. நிறைய டைம் சொல்லணும்னா, டே என் பேரை காப்பாற்றிடுடா, என் பேரை தப்பாக யூஸ் பண்ணிடாதுடா, என் பேர் ரொம்ப மிக முக்கியம் என்றால் அந்த பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அப்போ அந்த பேரை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஒரு தகப்பன் தன்னுடைய பெயரை காப்பாற்றணும். ஏனென்றால் இந்த தகப்பனுடைய பெயர் தான் மனைவிக்கு வருது. நம்ம அப்பாவுடைய பெயரை சொல்லி தான் மனைவியுடைய பெயர் 2வது பெயர் வரும். அப்பாவுடைய பெயரை சொல்லி தான் பிள்ளைகளுடைய பெயர் வரும். அவை அந்த பெயரில் தான் அந்தஸ்து, மதிப்பு, செல்வாக்கு எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் எங்கள் அப்பா பேரை சொன்னால் எனக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு. நான் இன்னாருடைய மகன் சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை அதிகமாக கனப்படுத்துகிறாங்க. காரணம், என் தகப்பனார் இந்த பூமியிலே நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார், ஒரு மாதிரியாய் வாழ்ந்தார், ஒரு ரோல் மாடலாக இருந்தார். இன்னைக்கு எங்கள் தகப்பனுடைய மாதிரி நாங்கள் பின்பற்றுகிறோம். ஏனென்றால் எங்கள் தகப்பன் தான் எங்களுக்கு ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தார்.
அவருடைய ஜெபம், முழங்கால நின்று அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஜெபம், அவர் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம், அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல், பகைஞரை மன்னித்தல், மறத்தல், அநேக தெய்வீக சுபாவங்கள் அவருக்குள்ள இருந்தது. அவரை போல ஒரு நல்ல தகப்பு நான் பார்த்ததில்லை. எங்கள் மேலே அவ்வளோ அன்பு வைத்திருந்தார், எங்களுக்காக தியாகம் பண்ணினார், எங்களுக்காக இருப்பதெல்லாம் தூக்கி கொடுப்பார், அதிகமாக எல்லாத்துக்கும் உதவி செய்வார். அவருடைய நற்குணங்கள் எங்கள் வாழ்க்கையை வடிவமைத்தது. இன்றைக்கி எங்கள் தகப்பனுடைய மாதிரியில் நடக்கிறோம். எங்கள் தகப்பன் எங்களுக்கு நல்ல மாதிரியை விட்டு போனார். அந்த நல்ல மாதிரியில் சாட்சியில் பின்பற்றுகிறோம். அப்பா, நீ உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறாயா? உன்னுடைய ரோல் மாடலை பிள்ளைகள் பின்பற்றுறாங்களா? ஆமாம். அப்பா சர்ச்சுக்கு லேட்டாக வந்தால் பிள்ளை அப்படி தான் லேட்டாக வரும். அப்பா பைபிளே தூக்காமல் கைவீசும் சர்ச்சுக்கு வந்தால் பிள்ளையும் நாளைக்கு பைபிளே தூக்க மாட்டேன். எங்கள் அப்பாவே பைபிள் தூக்கலை, நான் அதுக்கு. அப்பா கொஞ்சம் தம் அடித்தாருன்னா பிள்ளையும் ஒரு பேப்பரை சுருட்டி வாயில் வைத்து அதில் ஒரு தீயை பற்ற வைக்கும். ஆமாம். ஏன்னா அப்பா நல்லா இருக்குன்னு அப்படிங்கிறாரு, நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் பிள்ளையும் பண்ணும். அப்பா 100 மில்லி போட்டால் நான் பிள்ளை பார்த்துட்டே இருக்கும். அப்பா டம்ளர் வச்சுட்டு போனோன்னா ஓடி போய் அது எடுத்து இந்த டம்ளர் மீதி இருக்கிறது குடிச்சிடும். அப்பா உன்னுடைய மாதிரியை பிள்ளை பின்பற்றுகிறது. ஆகவே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவை உன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல சாட்சியாய் மாதிரியாய் நீ குடும்பத்தில் வாழும் பொழுது உன் பிள்ளை உன்னுடைய மாதிரியை பின்பற்றும். அவை தகப்பன் கண்ணியம் உள்ளவராக இருக்க வேண்டும். தகப்பனுடைய எஸ்ஸாக இருக்கணும். தகப்பனுடைய நோவாக இருக்க வேண்டும். தகப்பன் செய்கிறேன்னா செய்யணும். ஒரு வாக்கு கொடுத்தா சரி, இத்தனை மணிக்கு வரேன், வந்து உன்னை வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டுறோம். இன்னைக்கு உனக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுக்க வேண்டும். முடியலைன்னா சொல்லாத, சொன்னீன்னா செய். எதை பிள்ளைக்கு வாக்கு பண்ணுகிறாய்? உன் வார்த்தையில் உண்மை. உன் வார்த்தையில் உண்மை இருக்கிறத பார்த்து தான் உன் பிள்ளை உன்னை கனப்படுத்தும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு உண்பதாக நல்ல மனைவியாக இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி உங்கள் மனைவியை நேசிங்க. உங்கள் மனைவியோட சண்டை போட்டு உங்கள் மனைவி அடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு போயிடும். அப்பா இவ்வளோ கொடூரமானவன், என் அம்மா பாவம் எங்கள் அம்மாவை அடிக்கிறானேன்னு சொல்லி உங்கள் மனைவி அடிக்கக்கூடாது. அடிப்பது தவறு, அது சட்டத்துக்கு விரோதம். மனைவி அன்பு கூற வேண்டும். அதுதான் ஒரு நல்ல தகப்பன், மாதிரியான தகப்பன். குடும்பத்தை அரவணைக்கிறவன், குடும்பத்தை நேசிக்கிறவன், குடும்பத்தை கனப்படுத்துகிறவன். நீ எப்படி உன்னுடைய வீட்டில் உன் மனைவியை நடத்துகிறாயோ அதுபோல தான் உன் பிள்ளை நாளைக்கு அவன் மனைவியை நடத்துவான். நீ இன்னைக்கு சண்டை போட்டு அடித்து மனைவி நடத்தினா அவனும் அப்படி தான் ஒரு மோசமான மனுஷனாக வருவான். ஆகவே குடும்பத்தில் அன்பை விதைக்க வேண்டும், நல்ல மாதிரியாய் வாழ வேண்டும், சாட்சியாக இருக்கணும். கடைசியாக தகப்பன் ஒரு காருண்யம் மிக்கவன். தகப்பன் காருண்யம் மிகுந்தவன். வாசிங்கள் சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானிய வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லாமாப்பா, உங்கள் காருண்யம் மிக பெரியது. ஹல்லேலூயா. இது நம்முடைய தகப்பனை குறித்து சொல்லி, அவருடைய காருண்யம் எவ்வளோ பெரியது, அவருடைய தயவு எவ்வளோ பெரியது. அந்த காருண்யத்தினால அது வாலிபர்கள் நல்ல செழித்திருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். காருண்யம் என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்க திட்டம், தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு தரக்கூடிய நன்மைகள். தகப்பன் பிதா காருண்யமாய் இருப்பது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு காருண்யம் மிகுந்தவராக இருக்கணும். காருண்யம் என்று சொன்னால் என்ன? பிள்ளைகளுக்கான நல்ல திட்டங்கள், பிள்ளைகளுக்கான சிறந்த எதிர்காலங்கள், பிள்ளைகளுக்கான நல்ல வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்தல். உன் பிள்ளை படிக்கும் போது அவனை கைட் பண்ண வேண்டும். இன்னது படிக்க வேண்டும், என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணு, அவனுடைய பிரிய என்ன, அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க கிருபைகள் என்ன, அதற்கேற்ப பிள்ளையை நடத்த வேண்டும். நீ உன்னுடைய மன விருப்பத்தை கட்டாயப்படுத்தி அவனை படிக்க வைக்காது. நீ டாக்டர் அவரன் கட்டாயப்படுத்தாத. அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க தாளம் என்ன, அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய எதிர்காலம் என்ன, அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு அதற்கேற்ப உன் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும், அதற்கேற்ப உன் பிள்ளைகளை நடத்த வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு வயது வரும் பொழுது
அவளுக்குள்ள எதிர்காலத்தை நீ வடிவமைத்து கொடுக்க வேண்டும். சில பிள்ளைகளுக்கு 30 வயசாகி இன்னும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்காமையே இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பார்க்காம இருக்காங்க. சிலரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அதை பற்றி கவலையே படுறதில்லை. உன் பொண்ணுக்கு 20 வயசு 22 வயசு வந்துட்டா உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணுறக்கா ஜெபம் பண்ணு, முயற்சி எடு, அதற்கான காரியங்களை நடப்பி காலத்தை கடத்த விடாத. இந்த குறித்த காலம் வரவும் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணு. மகளே, உன் வாழ்க்கைக்கான பிரயாசம் எடுக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் காய்ட்ட வாய்க்கு செய்வோம், பிள்ளைக்கு காசு செய்யும். ஒரு தகப்பனுடைய பொறுப்பு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும். அது அந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் நடப்பிக்க வேண்டிய காலத்தை நடப்பிக்க வேண்டும். உன் பொறுப்பை தட்டி கழிக்காத. நல்லா படிக்கவை. அதில் படிப்பிற்காக என்ன செலவு பண்ண வேண்டுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணு. படித்து முடித்த பிறகு அவங்க பணம் சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி சம்பாதிக்க காத்திருக்காத. ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறானே தவிர ஒரு பிள்ளை தகப்பனுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நீ சுதந்திரங்களை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை நீ நன்றாக ஆசீர்வதித்து அவளை மகிழ்ச்சியாக்க வேண்டும். அவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறான். அதுதான் தகப்பனுடைய காருண்யம். பிள்ளைகளுடைய கையை எதிர்பார்க்காம இது செய்ய வேண்டும். உனக்கு சொத்து இருக்குதா? ஆமாம், ஏற்ற காலத்தில் ஆமாம் நீ மரிப்பதற்கு முன்பதாக உயில் எழுதி வைக்க வேண்டும். என்னுடைய காலத்துக்கு பிறகு என் மனைவிக்கு இது சேரும், என் பிள்ளைகளுக்கு இது சேரும். ஏன்னா காலத்துக்கு பிறகு மனைவியை நடுரோட்டில் விட்டுட்டு போகாத. நீ மரிக்கும் போது கடனை விட்டுட்டு போகாத. அதை போல தவறான காரியம் எதுவும் இல்லை. நீ கடனே இல்லாமல் மரிக்க வேண்டும். வாழ்நாள் வாழ்ந்திருக்கும் போதே எல்லா கடனையும் அடைத்து விடு. அதுதான் ஒரு நல்ல தகப்பன். உன் பிள்ளைக்கு கடனை வச்சுட்டு போகாத. உன் குடும்பம் நடுத்தரவில் இருக்கக்கூடாது. உன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும்னு சொன்னால் எல்லா கடனையும் அடைத்து உன் பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை வச்சு, அது கூட மரணத்துக்கு வர பிள்ளைகள் சண்டை போடக்கூடாது. இந்த சொத்து எனக்கு, அந்த சொத்து உனக்கு, நான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிரடி வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீ எழுதி வைக்க வேணும். இந்த சொத்து உங்களுக்கு, இந்த சொத்து உங்களுக்கு, இப்படி சரிசமமாக பாகம்லாம் பிரித்து அதை கொடுத்து காரியத்தை செய்ய வேணும். அதுதான் ஒரு நல்ல தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான், பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை வைத்து விட்டு போகிறான். தகப்பனின் காருண்யம் அது எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நம் பேரில் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் நமக்கு நன்மையானங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் பரம தகப்பன் நமக்கு சுதந்திரங்களை தருகிறார். லூக்கா 11:11 வாசிங்க. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென்னு சொல்லலாமா? ரெண்டு அப்பாவுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். நம்மைய லூக்கா சொல்றார் பொல்லாத தகப்பன். இயேசுவே சொல்லிட்டார், நீங்க அப்பா, உங்கள்கிட்ட பிள்ளை அப்பா பசிக்குது, எனக்கு ஒரு அப்பம் ஒரு தோசை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா, டேய் தோசையாடா கேட்ட, இந்தாடா அப்படின்னு ஒரு கல்லை கொடுப்பீங்களா? சொல்லுங்களேன். மாட்டீங்க. மோசமான ஆளாகி நீ ஒரு குடிகார தகப்பன்னு வச்சுக்கோ. நீ ஒரு மோசமான தகப்பன். நீயே உன் பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்ப? நல்லதான் கொடுப்ப. அவன் அப்பத்தை கேட்டால் நீ கல்லை தர மாட்டேன். அவன் முட்டையை கேட்டால் நீ என்ன தரமாட்டேன்? தேளை தரமாட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்ற? மீன். எல்லாத்துக்கும் மீன் ரொம்ப இஷ்டம். மீனை கேட்டால் என்ன தரமாட்டேன்? இந்தாடா மீன். மீனா வேணும், இந்த பாம்பு சாப்பிடு. கொடுப்பிய? கொடுக்க மாட்டேன். சிரிப்பு வருது உங்களுக்கெல்லாம். நான் சொல்ல, பைபிளை சொல்லியிருக்கு. நீ அப்பத்தை கேட்டால் கல்லை தர மாட்டேன், மீனை கேட்டால் பாம்பை தர மாட்டேன், முட்டையை கேட்டால் பொல்லாதவனாய் நீ நல்ல ஈவை தர அறிந்திருக்கும் போது உனக்கு மேலே இருக்கிற பரம பிதாவானவர் உனக்கு நல்ல ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பரம தகப்பன் உங்களுக்கு 3 ஈவுகளை தர விரும்புகிறார். கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த 3 ஈவு வேண்டும்?
3 ஈவுகளை பரம தகப்பன் தருவார். அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. நல்லோர் மேலும் பொல்லாதோர் மேலும் அவர் மழையை வரப்பண்ணுகிறார். நல்லவங்க மேலே கெட்ட மேலே சூரியனை உதிக்க பண்ணி அவருக்கு பாரபட்சமே கிடையாது. யாரிடத்துல வந்து கேட்டாலும் இந்த 3 நல்ல ஈவுகளை தருவார். முதலாவது ஈவு நித்திய ஜீவன். என்ன ஈவுங்க? உனக்கு வாழ்நாள் முழுவதும் நீ வாழ்ந்திருக்க பாவத்தை மன்னித்து என்றென்றும் அவரோடு தங்கியிருக்கும்படியான நித்திய ஜீவனை, சமாதானத்தை, பாவ மன்னிப்பை தருகிறார். அதுதான் அவன் தரக்கூடிய ஈவுகளையே மிகப்பெரிய ஈவு. தேவன் தருகிற சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து நன்றி சொல்லலாமா? உங்களுக்கு பரம தகப்பன் தருகிற முதல் ஈவு அவருடைய ஜீவனையே உங்களுக்கு தருகிறார். பாவ மன்னிப்பை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து நித்திய வாழ்வு, அவரோடு இருக்க பரலோக வாழ்வு. 2வது தேவன் தரக்கூடிய ஈவு உங்களுக்கு தெய்வீக சுகம். என்ன ஈவுங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு தெய்வீக சுகமாகி ஈவை தருகிறார். அப்படின்னா என்ன? உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். இயேசு சிலுவையில் மரித்தபடியினால, அவருடைய இரத்தத்தினால உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. உங்களுடைய நோய்களுக்காக மரித்தார், பாவத்துக்காக மட்டும் மரிக்கவில்லை. உடைய சகல நோய்களும் சுகமடையும்படியாய் உங்களுக்காக சிலுவை மரத்திலே மரித்தார். இன்னைக்கு நீங்க வியாதியோடு வந்திருந்தீங்கன்னா என் கையை உயர்த்தி கேட்கலாம், அப்பா அந்த அப்பத்தை கேட்கிறேன், எனக்கு இன்னைக்கு அந்த தெய்வீக சுகமாகி அப்பத்தை கொடுங்க. வியாதி சுகமடைவதாக. எவ்வளோ நாள் வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு அப்பா இயேசு உனக்கு சுகத்தை தர விரும்புகிறார். உனக்கு எங்க வியாதி இருக்கிறது உங்க கையை வைத்து கொண்டு கேளு, ஏசப்பா இன்னைக்கு அந்த அப்பத்தை கேட்கிற அப்பம் பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகளின் அப்பம் என்றால் என்ன? பிள்ளையின் அப்பம் தெய்வீக சுகம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு தரமாட்டார். நீ அவருடைய பிள்ளை, ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். உனக்கு தான் அந்த தெய்வீக சுகமாகி அப்பம். இன்றைக்கு இயேசுனை சுகமாக்குவார். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வியாதி நீங்கி ஆரோக்கியத்தோடு கூட செல்லுவாய். இன்னைக்கு காலையில் நான் படித்த அந்த வேத வசனம் எனக்கு திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். பேதுரு அந்த திமிர்வாதம் பிடித்திருந்த, பக்கவாதம் பிடித்திருந்த, படுக்கை விட்டு நகர முடியாத அவனை பார்த்து சொன்னார், ஐனேயாவே எழுந்துரு, கர்த்தருனை சுகமாக்குறார், உன் படுக்கை நீ போட்டுக்கொள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைவிடு சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, கர்த்தருனை சுகமாக்குகிறார், கர்த்தருனை சுகமாக்குறார். அவருடைய சுகமாக்குற வல்லமை இன்னைக்கு மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் பரம தகப்பன் நீ வியாதியோடு இருக்க விரும்பல, நீ பலவீனத்தோடு இருக்க விரும்பல. அவருடைய குமாரனாக இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன்னை சுகமாக்குகிறேன், மகளே உன்னை சுகமாக்குறேன், நீ சுகமடைவாயாக, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, be healed என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தம் உனக்கு நேராய் துணிக்கிறது. காரணம் பரம தகப்பன் அவர் உனக்கு கொடுக்கிற ஈவு தெய்வீக சுகம். அவர் உனக்கு கொடுக்கிற சுதந்திரம் தெய்வீக சுகம். அல்லேலூயா. 3வது அவர் உனக்கு தரக்கூடிய ஈவு ஆசீர்வாதங்க. நல்லா கை வச்சுருங்க, ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாப்பா. நீ ஏழையா இருக்கிறவருடைய சித்தம் இல்லை, நீ தரித்திரனா இருக்கிற சித்தம் இல்லை, நீ வேலையில்லா வேலையில்லா திண்டாட்டத்தோடு இருப்பவர் சித்தம் இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? என்ன உனக்கு குறைச்சல்? அப்பாவிடத்துல வா. பக்கத்தில் வாசுவாங்க, அப்பாவிடத்துல வா. அப்பாவிடத்துல எல்லா ஆசீர்வாதம் உண்டு. அன்னைக்கு அந்த அக்ஸால் ஓடி வந்து கேட்ட, அப்பா எனக்கு வறட்சியா இருக்குது, என் வயலெல்லாம் காஞ்சி கிடக்குது, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. அந்த பூமிக்குரிய தகப்பன் அந்த மகள் அக்ஸாலுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இரட்டிப்பான நீர் பாய்ச்சலான நிலங்களை தரக்கூடுமானால் இன்றைக்கு பரலோக தகப்பன் இந்த பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல் இந்த ஆராதனையிலே உன் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையின் தேவை என்ன? உன் குறை என்ன? உன் பிரச்சனை என்ன? உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? நீ வாயை திறந்து அப்பாட்ட கேளு, அப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும். அப்பா வந்திருக்கிறார். மகனே மகளே, உனக்கு சுதந்திரங்களை தர, உனக்கு ஆசீர்வாதத்தை தர, உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க
அப்பா வந்திருக்கிறார்.